நம்ம சினிமா போகன் சேனல்ல தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான டைரக்டர்ஸ் அவங்களோட ஃபிலிமோகிராஃபி பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி தான் நம்ம உபேந்திரா அவர்கள் பார்த்தோம். பெரிய வரவேற்பு அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி அனுராக் கஷ்யப் அவர்கள் பற்றியும் பார்த்தோம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டைரக்டர்ஸ் நம்ம சினிமா போகனில் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நிறைய நேம்ஸ் டிஸ்கஷன் வந்துச்சு. ஸோ ராதர் எங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பதில் உங்ககிட்டயும் ஒரு ஐடியா கேட்கலாம் அப்படின்றது தான். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் வீடியோஸ்க்கு என்ன பிளேலிஸ்ட் நேம் வைக்கலாம், ரொம்ப ஃபார்முலா வேணாம், குவர்க்கியா உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது இந்த பிளேலிஸ்ட்டை வைக்கலாம் அப்படிங்கிறது உங்களோட விருப்பம். ஸோ அது எல்லாமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதில் எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அதை இந்த லிஸ்ட் ஆஃப் வீடியோஸ்க்கு நம்ம பிளேலிஸ்ட் நேமாக வைக்கலாம். அனிமேஷன்ஸும் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான, அதே நேரத்தில் அவரோட ஐடியாஸ் எல்லாமே ரொம்ப கிரவுண்டடாக ரூட்டடாக, அது ரொம்ப குவர்க்கியாக கமர்ஷியலாக எடுக்கக்கூடிய ஒரு பயங்கர டேலண்டடான ஒரு டைரக்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிஷப் ஷெட்டி அவர்கள். ஸோ ரிஷப் ஷெட்டி அவர்கள் ஒரு ஆக்டராகவும் கன்னடா இண்டஸ்ட்ரியில ஒரு நல்ல நேம் உள்ளவர். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, அவரு டைரக்டரா எப்பேற்பட்ட ஒரு சூப்பரான டைரக்டர். சோ அவரோட கம்ப்ளீட் ஜர்னி, ஒரு டைரக்டரா அவர் எப்படி ஒரு சினிமால தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதே மாதிரி கன்னடா இண்டஸ்ட்ரியில ஷெட்டி ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே ஷெட்டி ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கா அப்படிங்கறதை இந்த வீடியோல பார்க்க போறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ரிஷப் ஷெட்டி அவரோட சமீபத்தை வந்த படங்களை வச்சு இங்க ஒரு மிகப்பெரிய ஹேட்ரட் அப்படிங்கிறது தமிழ் சினிமா டைரக்டர்ஸ் மேல நிறைய பேர் சோஷியல் மீடியால காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஹேட்ரடுக்கான பதில நான் சொல்றதை விட ரிஷப் ஷெட்டி அவர்களே சூப்பரான ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். அதே மாதிரி ரிஷப் ஷெட்டி அவர்கள் கதை அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இந்த தெய்வீகம் தெய்வம் அப்படிங்கறத வச்சு ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி படத்தை ஹிட் பண்ணிடுறாரு. ரிஷப் ஷெட்டி ஒரு ஓவர் ரேட்டட் டைரக்டர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வெளில சொல்றாங்க. உண்மையிலேயே அவர் ஓவர் ரேட்டட் டைரக்டரா? இந்த மாதிரி பல விஷயங்கள், பல டிஸ்கஷன்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெல்கம் டு போகன் சினிபஸ். நான் உங்கள் தேவா. ஸோ ரிஷப் ஷெட்டி அவர் அந்த சினிமா ஃபீல்டுக்குள்ளே வரத்துக்கு அவர் ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேமிலியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அவர் பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா கேரடி. இந்த ஸ்மால் கோஸ்டல் வில்லேஜ் எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டாபுரா, உடுப்பி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கர்நாடகா. ஆக்சுவலாக அந்த ரீஜியனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளுநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்குள்ள இந்த கலை ஆர்வம் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோஸ்டல் வில்லேஜ் ஏரியாவில் அவங்க ஊரில் யக்ஷகனா அப்படிங்கிற ஒரு டான்ஸ் அண்ட் ஆர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த டான்ஸ் அண்ட் ஆர்ட் ஃபார்மை அவர் சின்ன வயசுலேருந்து பார்க்கறதுனால அவருக்கு ஏற்படுற ஒரு கேள்வி, நம்மளால ஒரு விஷயத்தை கலை அண்ட் நடன வடிவத்தில் சொல்ல முடியுமா, அது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் அப்படிங்கிறத மக்கள் கிட்ட ஏற்படுத்துது அப்படிங்கிறத அவர் சின்ன வயசுலேருந்தே அப்சர்வ் பண்ணிட்டே வராரு. அந்த யக்ஷகனா அப்படிங்கிற அந்த கலை, அந்த ஆர்ட் ஃபார்ம் இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய ரோலாக இருக்கு. அவருக்குள்ள அந்த சினிமா ஆர்வத்தை ஒரு மிகப்பெரிய ஸ்பார்க்காக உருவாக்கி விட்டது. ஸோ ரிஷப் ஷெட்டி அவர்கள் அந்த யக்ஷகனாவை பார்த்து ரசிக்கிறது மட்டும் இல்லாமல் அவரோட ஸ்கூல் டைம்ல இருந்தே அந்த யக்ஷகனா குரூப்போடவே இன்வால்வ் பண்ணிக்கிறாரு. ஸோ எங்கெல்லாம் அவருக்கு சான்ஸ் கிடைக்குதோ அந்த யக்ஷகனா குரூப்ல இருந்து அவர் பெர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்காரு. யக்ஷகனா மட்டும் இல்லாம அந்த ரீஜியன்ல இருக்க அதர் கல்ச்சுரல் குரூப்லயும் தன்னை ஆக்டிவா இன்வால்வ் பண்ணிக்கிறாரு. இதன் மூலமா அவருக்கு அந்த கிராமிய கதைகள் அப்படிங்கிறது பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. அதே மாதிரி அங்க இருக்க கல்ச்சுரல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது அவருக்கு பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. இது அவர் அந்த ஆர்ட் ஃபார்மை, அந்த டெக்னிக்கல் நுவான்சஸை லேர்ன் பண்ணிக்கிறது ஸ்கூல் டைம்ல இருந்தே அவர் ஈஸியா லேர்ன் பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு. ஆனாலும் அவர் காலேஜ் படிக்கும்போது கூட அவர் அந்த ட்ராமா குரூப், அதே மாதிரி இந்த கல்ச்சுரல் குரூப்போட எப்பவுமே தன்னை ஆக்டிவாக இன்வால்வ் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காரு. அப்படிதான் ரங்கஸ்வரூபா அப்படிங்கிற ஒரு கல்ச்சுரல் குரூப்போட அவர் டைரக்டாக இன்வால்வ் ஆகி அதில் ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டாகவும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு. ஸோ அந்த பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், அந்த ஆர்ட், அந்த கலை மேலே உள்ள ஆர்வத்தால் பிகாம் மட்டும் படித்தது இல்லாமல் டிப்ளமோ அண்ட் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டும் அவர் படிச்சிருக்காரு. ஸோ தட் அந்த கிராஃப்ட் இன்னும் டெக்னிக்கலாக நாலேஜாக அவர் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சிருக்காரு. ஸோ அடிஷ்னலாக அவர் படிச்சிருக்காரு. ஓகே, டிஎஃப்டி படிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் அவரோட என்ட்ரி டு சினிமா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுதான் இல்லை, அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். அவரோட என்ட்ரி அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ட்ராவல் அண்ட் அது ஒரு மிகப்பெரிய டைம் எடுத்துச்சு. இன்ஃபேக்ட் ரிஷப் ஷெட்டி அவர்கள் அந்த எஜுகேஷன் அப்படிங்கிறத முடிச்சு அதுக்கப்புறம் அந்த ஃபிலிம் பேஷனுக்காக எங்கெல்லாம் அவருக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைக்குதோ, அது சினிமா சார்ந்து மட்டும் இல்லாமல் சினிமா வெளியிலையும் அவர் நிறைய வேலைகள் பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் அவர் டிரைவராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட சர்வைவலுக்காக நிறைய வேலைகள் அப்படிங்கிறத பார்த்துருக்காரு. பொதுவாகவே இந்த அடிப்படையில் நிறைய வேலைகள்
பண்ணி ஒர்க் பண்ணி அவங்க ஒரு டைரக்டராக வந்து ஒரு கதை சொல்லும்போது அந்த கதைகள் நமக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஏன்னா அவங்க எல்லா ஃபீல்டுலையும் எல்லா செட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ்லையும் அவங்க லைஃப்பை வந்து ஈடுபடுத்தி வந்திருப்பாங்க. ஸோ அதனால அவங்க அந்த கதைகள் சொல்லும்போது ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்ப கனெக்டடாக இருக்கும். அப்படிதான் அனுராக் கஷ்யப் ஆகட்டும், உபேந்திரா அவர்கள் ஆகட்டும், ரிஷப் ஷெட்டி ஆகட்டும், ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிப்படையில் அவங்க எல்லா வேலைகளும் எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கிற வேலைகள்லாம் செஞ்சு வந்ததால அவங்களோட கதைகள் எப்பவுமே சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படி இருக்கிற நம்ம ரிஷப் ஷெட்டி அவர்கள் அதுக்கப்புறம் அவர் சின்ன சின்ன படங்களுக்கு வந்து கிளாப் பாய், லைட் பாய், அதே மாதிரி இந்த ஸ்பாட் பாய், அசிஸ்டன்ட் டைரக்டருக்கெல்லாம் அசிஸ்டண்டாக இருப்பாங்களா, இந்த மாதிரி கிடைக்கிற வேலைகள் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அது வந்து ஒரு அன்கிரெடிட்டட் ஒர்க்காக தான் அவர் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் முதல்ல கிரெடிட்டடாக அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணது அப்படின்றது பார்த்தீங்கன்னா குப்பி த சைனட் ஸ்டோரி. இது வந்து தமிழில் வந்திருக்கும் அந்த பேர், பட் கன்னடாவில் பார்த்தீங்கன்னா சைனட், அதுதான் அந்த படத்தோட பேர். ஸோ இந்த சைனட் மூவியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப் ஷெட்டி அவர்கள் இங்கே தான் தமிழ் வந்து லேர்ன் பண்ணுறாரு. அவர் எப்படி லேர்ன் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு கேமரா ஒர்க் பண்ணது ரத்னவேலு சார் அவர்கள். அவரோட டீம் ஃபுல்லாகவே நம்ம ஊருக்காரங்க தான். ஸோ அவர் ரிஷப் ஷெட்டி அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக கேமரா டீம் கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு அந்த படத்தில். அப்படி தான் அவர் வந்து தமிழ் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டாரு. குறிப்பாக அந்த செட் ஆஃப் அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்களே, அதில் யார் தெரியுமா முக்கியமாக இருந்தது? பிரேம்குமார் அவர்கள். 96 மெய்யழகன் நம்ம பிரேம்குமார் சார் இருக்கார்ல, இப்போ வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ரிஷப் ஷெட்டி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் அவர் முதல்ல கிரெடிட்டட் அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ரிஷப் ஷெட்டி அவர்கள் கிட்ட கேட்டிங்கன்னா இந்த ஃபிலிம் டெக்னிக்கெலாம் நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இன்ஸ்டியூட்டில், அதாவது டிஎஃப்டி படிச்சிருக்காரு இல்லையா, நான் இன்ஸ்டியூட்டில் இந்த ஃபிலிம் டெக்னிக்ஸோ ஒரு ஃபிலிம் மேக்கிங்கை படித்ததை விட ஒரு செட்டில் ஒரு கிளாப் பாயா, ஒரு லைட் பாயா, ஒரு ஸ்பாட் பாயா, ஒரு ட்ராலியை தள்ளி இந்த மாதிரி தான் நான் ஃபிலிம் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அங்கே ஸ்பாட்டில் நான் பார்த்து லேர்ன் பண்ணிக்கிட்டது தான் இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஃபிலிம் மேக்கிங்கில் நான் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாட் ஜஸ்ட் நான் படித்த நாலேஜ் மட்டும் இல்லாமல் நான் செட்டில் லைவாக என்ன பார்த்தனோ அந்த லேர்னிங் தான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார். ஸோ பேரலாக ரிஷப் ஷெட்டி அவர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர், அதே மாதிரி அந்த தியேட்டர் குரூப்பில் கண்டினியூஸாக அவர் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கே தான் ரக்ஷித் ஷெட்டி அவர்களை வந்து மீட் பண்ணுறாரு. ஸோ ரக்ஷித் ஷெட்டி யார் அப்படின்னு தெரியாதவங்க கூட இருக்கலாம். ஆனால் சப்த சாகரதாச்சேலோ, சைடு அண்ட் சைட் பி படம் பார்த்து டிப்ரெஷன் போகாதவன் எவனும் இருக்க மாட்டான். அந்த படத்தில் நடித்தவர் தான் ரக்ஷித் ஷெட்டி அவர்கள். ஸோ அவங்க ரெண்டு பேரும் அங்கே தான் வந்து மீட் பண்ணுறாங்க. ரெண்டு பேருக்கும் சேம் கொலாபரேட்டிவ் ஐடியாஸ் வந்து நிறைய வந்து ஒர்க் ஆகுது. அவரை வச்சு முதலா ஒரு டைரக்ஷன் டெபியூட் அப்படிங்கிறத பண்றாரு. ஸோ அந்த படத்துடைய பெயர் ரிக்கி. 2016 வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ முதல் படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஸோ ரிக்கி திரைப்படம் விமர்சன ரீதியாக நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்றுச்சு. ஆனால் மக்கள் கிட்ட அந்த படம் வந்து சரியா போய் சேரல. இன்ஃபேக்ட் அந்த ரிக்கி திரைப்படம் அவரோட சொந்த ஊரில், விச் இஸ் ரிஷப் ஷெட்டி அவரோட சொந்த ஊர்லேயே அந்த படத்தை ஒரு ஷோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவர் மிகப்பெரிய போராட்டம் அப்படிங்கிறது வந்து உருவாச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி மக்கள்கிட்ட சரியான ரீச் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த படம் ஒரு ஃப்ளாப் கேட்டகரி அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அந்த படம் சூப்பராக இருக்கும். விமர்சன ரீதியாக அந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட்டு. பட் வணிக ரீதியாக அந்த படம் வந்து ஃப்ளாப். ஸோ ரிஷப் ஷெட்டி அவர்கள் அங்கே பெருசாக வந்து பிரேக் பண்ணாமல் அதே வருஷம் ஒரு சூப்பரான திரைப்படம் அப்படிங்கிறத எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த படத்தோட பெயர் பார்த்தீங்கன்னா கிரிக் பார்ட்டி. ஸோ இந்த திரைப்படம் ஒரு நல்ல யூத்ஃபுல்லான எனர்ஜெட்டிக்கான மூவி, அதே நேரத்தில் ஒரு ஹார்ட்ஃபெல்ட்டான ஸ்டோரி சொன்ன ஒரு திரைப்படம். ஸோ இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறதாவது ரக்ஷித் ஷெட்டி அவர்களுக்கும் ஒரு நல்ல பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து கிடைக்குது. இந்த படத்தில் தான் ரஷ்மிகா அவர்கள் வந்து டெபியூட் ஆகுறாங்க. ஸோ இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி மட்டும் இல்லாமல் ரிஷப் ஷெட்டி அவர்களுக்கு ஒரு பெஸ்ட் டைரக்டர் அப்படிங்கிற அவார்டும் வந்து கிடைக்குது, ஃபிலிம்ஃபேர் அவார்ட். அதுக்கப்புறம் சர்க்காரி ஹாய் பிராஷாலே கசரகுடு கொடுகே ராமண்ணா ராய். ஸோ இந்த திரைப்படம் இருக்கு இல்லையா, இது நேஷனல் அவார்டு வாங்குது. என்ன மாதிரி ஒரு அவார்டு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு பெஸ்ட் திரைப்படம் அப்படின்ற மாதிரி ஒரு நேஷனல் அவார்டு வந்து வாங்குறாரு ரிஷப் ஷெட்டி அவர்கள். ரிஷப் ஷெட்டி அவர்கள் ஒரு டைரக்டரா மட்டும் இல்லாமல் ஒரு ஆக்டராகவும் தன்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஆரம்ப காலங்களில் நிறைய சின்ன சின்ன ரோல்ஸ் வந்து நடிச்சிருக்காரு. ஸ்டார்டிங் வித் துக்லக் அப்படின்ற படத்துல தான் முதலா அவர் ஆன் ஸ்கிரீன் வந்து வராரு. அவருக்கு முதலா ஒரு பிரேக் த்ரூவா ஒரு ஆக்டரா அமைஞ்சது அப்படின்ற திரைப்படம் பார்த்தீங்கன்னா பெல் பாட்டம். ஸோ அந்த படத்தில் ஒரு குவர்க்கியான டிடெக்டிவாக வருவார். அது அவருக்கு ஒரு நல்ல பெயர் அப்படிங்கிறத வாங்கி தந்துச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் அந்த ஆக்டிங்லேயும் நல்ல நல்ல படங்கள் வந்து நடிச்சுட்டு வந்திருக்காரு. அப்படிதான் ஒரு சூப்பர் படம் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருட காமன ரிஷப வாகன. ஸோ அந்த படத்தில் ராஜ்பி ஷெட்டி அண்ட் ரிஷப் ஷெட்டி ரெண்டு பேரும் வந்து நடிச்சிருப்பாங்க. ஒரு சூப்பரான கேங்ஸ்டர் பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்க ரெண்டு
2 ஃப்ரெண்ட்ஸுமே ஒரு கேங்ஸ்டர்ஸு. அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பாலிடிக்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணும். சூப்பராக இருக்கும் அந்த திரைப்படம். நான் ஜஸ்ட் அவுட்லைனாக தான் சொன்னேன். அந்த திரைப்படம் நீங்கள் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப அந்த ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க அந்த திரைப்படத்தை. ஸோ கண்டிப்பாக ரெக்கமெண்டட். ஸோ ரிஷப் ஷெட்டி அவர்களுக்கு கன்னடா இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆக்டராக டைரக்டராக ஒரு நல்ல ரெக்கக்னேஷன் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. இது இந்தியா லெவல் வேர்ல்டு லெவலில் அவருக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கிறதுக்கு முக்கியமான படம் காந்தாரா. ஸோ இந்த காந்தாரா திரைப்படம் உருவானதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ரிஷப் ஷெட்டி அவர்கள் அவரோட ஹோம் டவுனில் இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு ஐடியா வந்து அவருக்கு தோணியிருக்கு. அந்த டைம் தான் இந்த லாக்டவுன், அந்த டைம் வேறு. ஸோ அவருக்கு என்ன மாதிரி ஒரு ஐடியா தோணியிருக்கு அப்படின்னா, நம்ம ஏன் வெறும் அந்த சிட்டி லைஃப், கேங்ஸ்டர் லைஃப் இந்த மாதிரி திரைப்படங்களே எடுக்கிறோம், நம்ம ஏன் ரூட்ஸை நோக்கி ஒரு திரைப்படம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஐடியாவாக வந்திருக்கு. ஸோ அவரோட கிராமங்களில் அந்த நாட்டார் வழிபாடு, நாட்டார் தெய்வங்கள், அவர் சின்ன வயசில் கேட்ட கதைகள், அந்த கல்ச்சுரல் ஸ்டோரிஸ், அதை பேஸ் பண்ணி ஒரு கதை எடுக்கலாமே அப்படின்றத யோசிச்சு காந்தாரா திரைப்படம் அப்படிங்கிறது உருவாக்குறாரு. ஹோம்பாலே ஃபிலிம்ஸ் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படம் இது லாக்டவுன் சிச்சுவேஷன் அப்படிங்கிறதுனால ஒரு லாக்டவுன் பேஸ் ஸ்டோரியாவே எடுப்போம். அதாவது லாக்டவுன்ல ஒருத்தன் ஊருக்கு வரான், அவனுக்கு அந்த ஹேப்பனிங்ஸ் எல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கதையா எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹோம்பாலே ஃபிலிம்ஸ் தான் வந்து கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்காங்க. இல்ல இதை இப்படி சொல்ல வேணாம், இதுல ஒரு சூப்பர் எலிமெண்ட் வந்து இருக்கு, ஒரு நல்ல ஜானர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால இதை நீங்க ஒரு முழு திரைப்படமாவே நல்லாவே எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம சேலஞ்சஸ், ஹர்டல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதை எப்படி எடுக்கலாம்ன்றத பிளான் பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த காந்தாரா திரைப்படம் ஐடியாஸை நிறைய பேர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது, இது என்ன ஏதோ டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கு, நாட்டார் தெய்வங்கள் அந்த வழிபாடெல்லாம் யாரும் ஆர்வமா பாப்பா, இது வந்து ஒரு டாக்குமெண்ட் ஃபிலிம் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா ரிஷப் ஷெட்டி அவர்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்திருக்காரு. இந்த ரூட்ஸை பேஸ் பண்ணி ஸ்டோரி சொல்லும்போது அதுல எவ்வளவு தூரம் கமர்ஷியல் எலிமெண்ட் ஆட் பண்ணலாம், அந்த வழிபாடு, இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாமே வைக்கும்போது நிறைய பேருக்கு அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். கண்டிப்பா அது நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்ற ஒரு ஐடியால அதை நல்லா கமர்ஷியல் எலிமெண்டா ஒர்க் பண்ணி அது கூட ஹாரர் அப்படிங்கிற எலிமெண்ட்டும் ஆட் பண்ணதுனால காந்தாரா திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு அப்படின்றது கிடைச்சது. இன்ஃபேக்ட் ஆரம்பத்தில் காந்தாரா திரைப்படம் அப்படிங்கிறது கன்னடா லாங்குவேஜில் தான் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் அவுட் சைடு கன்னடா எல்லாருமே அந்த படத்தை பற்றி நிறைய பேர் வந்து பேச ஆரம்பித்ததும் அதுக்கப்புறம் நைட்டோட நைட்டாக வந்து டப்பிங் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவர் இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் சாட்டர்டே டப் பண்ணி சண்டே எல்லாம் வேறு லாங்குவேஜில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம், உடனே டப் பண்ணி நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அந்த அளவு அந்த திரைப்படம் அப்படிங்கிறது அவருக்கும் சரி கன்னடா இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு மிகப்பெரிய பாத் பிரேக்கிங்கான ஒரு விஷயமா வந்து நடந்தது. இன்ஃபேக்ட் ரிஷப் ஷெட்டி அவர்கள்கிட்ட இந்த காந்தாரா திரைப்படம் உருவானதுக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன, எப்படி உங்களுக்கு இந்த ஐடியாலாம் வந்துச்சு, இவ்வளோ தூரம் அந்த நாட்டார் தெய்வங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஒரு சூப்பரான பதில் வந்து சொல்லியிருக்காரு. ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிற வரைக்கும் அதை சுற்றி இருக்கிற பல விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஒன்ஸ் அதை கையில் எடுத்தாதான் அதை சுற்றி இருக்க பல விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியும், அது ஒரு கிரியேட்டிவாக வந்து உருவாகும். உதாரணமாக இதை எப்படி புரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வண்டி வாங்குற வரைக்கும் ஆர் அதை யோசிக்கிற வரைக்கும் அதே மாதிரி வண்டி நம்ம ரோட்டில் வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டோம், அதை பார்க்க மாட்டோம், எதுவுமே வந்து யோசிக்கவே மாட்டோம். ஆனால் ஒன்ஸ் அந்த வண்டி வாங்க டிசைட் பண்ண பின்னாடியோ இல்லை அந்த வண்டி வாங்கின பின்னாடியோ நம்மள மாதிரியே பல வண்டி வச்சுருக்காங்களே அப்படின்னு அப்போ தான் வந்து நம்ம ரோட்டில் வந்து நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்போம். இதை தான் ரிஷப் ஷெட்டி அவர்களோட அந்த ஃபிலிம் மேக்கிங் ஃபிலாசபியாக வந்து பார்க்குறாரு. அப்படி தான் அந்த காந்தாரா திரைப்படம் எடுக்கும்போது அவரோட ஊரில் அந்த வர்ஷிப்பிங், அந்த டைட்டி, அந்த ஒரு விஷயங்களை தேடி போகும்போது அந்த பஞ்சுருளி அந்த விஷயங்கள் எல்லாம் பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. நிறைய ஆத்தர்ஸ் கிட்ட உட்காந்து அவங்களோட ஐடியாஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. ஏன்னா அந்த காஸ்டியூம்ஸ், அந்த காலத்தில் அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் எப்படி போட்டிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது இல்லையா. ஸோ அதெல்லாமே ப்ரொஃபஸர்ஸ், ரிசர்ச் பீப்புள் அவங்க கூட உட்காந்து அதை ஒர்க் பண்ணி ப்ராப்பராக அதை சூப்பராக வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு காந்தாரா திரைப்படத்தில். இப்போ நிறைய பேர் வந்து என்ன மாதிரி ஒரு விமர்சனம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தி, ஆன்மீகம் இந்த விஷயங்களை வச்சு ஒப்பேத்திடுறாரு, அவர் கொஞ்சம் ஓவர் ரேட்டட் டைரக்டர் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. ஏன் அப்படின்னா காந்தாராவாகட்டும் இப்போ வந்து இருக்க காந்தாரா சாப்டர் 1 ஆகட்டும், இந்த 2 திரைப்படங்களும் பக்தியை சார்ந்து ஆர் அந்த ஆன்மீக விஷயங்களை சார்ந்து தான் படம் அப்படிங்கிறது இல்லை, ஆர் அதை வச்சு அவர் எந்த விதத்துலையும் ஸ்கேம் பண்ணல. அதில் ஒரு சூப்பரான
கதையை உருவாக்கி அழகழகான இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸை வந்து உருவாக்கி அந்த கேரக்டர்ஸ் அந்த கதை ஓட்டத்தில் அந்த ஆன்மீகம் பக்தி நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறதுனால அந்த படம் ஒரு சூப்பரான திரைப்படமாக நமக்கு வந்து அப்பீல் ஆகுது. இப்போ நிறைய பேர் வந்து பக்தி படங்கள் அப்படிங்கிறத எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்போ கூட சமீபத்தில் கண்ணப்பான்னு ஒரு திரைப்படம் பார்த்தேன். அந்த திரைப்படம் பக்தி படம் சாமி படம் அப்படின்ற மாதிரி தான் ப்ரொமோட் பண்ணாங்க. ஆனால் படம் ஃபுல்லாக தலைவர் என்ன பண்ணா அப்படிங்கிறத நீங்கள் படம் பாருங்க, உங்களுக்கே தெரியும். கடைசி ஒரு 10 நிமிஷத்தில் மட்டும் சாமி பக்தி அப்படின்னு வந்து ஸ்கேம் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ரிஷப் ஷெட்டி எங்கேயுமே பண்ணல. ஆத்தென்டிக்காக அதில் அந்த ஆன்மீகம் பக்தி இறை நம்பிக்கை அப்படிங்கிறது அந்த கதையும் அந்த கதையோட்டத்தையும் அந்த கேரக்டர்ஸையும் ட்ரைவ் பண்ணுது. அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்பீலிங்காக இருக்குது. அதனால ரிஷப் ஷெட்டி கண்டிப்பாக ஓவர் ரேட்டட் டைரக்டரே கிடையாது. அவர் ஒரு சென்சிபிளான டைரக்டர். அவர் என்ன மாதிரி கதை எடுக்கிறாரு, என்ன கதை காலத்தில் சொல்ல போகிறாரு அண்ட் என்ன மாதிரி ஆடியன்ஸ்க்கு அது அப்பீல் ஆக போகுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கால்குலேட்டிவாக எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் தான் ரிஷப் ஷெட்டி அவர்கள். இன்ஃபேக்ட் இது எந்த அளவு குளோபல் ரீச் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் ஒரு செனட்டரே வந்து ரிஷப் ஷெட்டி அவர்களை வந்து பாராட்டியிருக்காரு ஏதோ ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். என்ன மாதிரி பாராட்டியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த ட்ரைபல் பீப்புள் இந்த ஃபாரஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது உங்கள் ஊரில் மட்டும்தான் இருக்குது அப்படின்றது. இந்த படம் அமெரிக்கா வரைக்கும் நிறைய மக்கள் கிட்ட கனெக்ட் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அவங்கள எப்படியெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க, அந்த ஃபாரஸ்ட் ரீஜியன் எல்லாம் எப்படியெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் காந்தாரா திரைப்படம் அமெரிக்காவில் இருக்க நிறைய பேருக்கு கனெக்ட் ஆனதுக்கும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ அவர் அவ்வளோ கால்குலேட்டிவாக அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. நாட் ஜஸ்ட் அவர் ஒரு ஒன் டைம் ஒண்டர்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் அவர் என்ன மாதிரி திரைப்படங்கள் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரில. காந்தாரா சாப்டர் 1 அவர் கால்குலேட்டிவாக என்ன யோசிச்சு எடுத்தாரோ அது ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்ந்திருக்கு. அதே மாதிரி ரிஷப் ஷெட்டி அவர்கள் கிட்ட இன்னொரு கான்ட்ரவர்சி அப்படிங்கிறதும் உருவாச்சு. அதாவது காந்தாரா திரைப்படம் வந்தப்போ படம் வந்து மேல் சென்ட்ரிக்காகவே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் அவர் ஓடியெல்லாம் மொழியில் ரொம்ப ஓப்பனாக தைரியமாக வந்து அவரோட படத்தையும் டிஃபெண்ட் பண்ணார், அவரோட கிராஃப்டையும் வந்து டிஃபெண்ட் பண்ணார். அதே மாதிரி இன்னொரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இன் கன்னடா சினிமா விச் இஸ் ராஜ்பி ஷெட்டி, ரக்ஷித் ஷெட்டி அண்ட் ரிஷப் ஷெட்டி. 3 பேரும் கொலாபரேட்டிவாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆரம்ப காலத்தில் இருந்து. அண்ட் இவர் படம் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுவார், அவர் படத்துக்கு இவர் வந்து ரைட் பண்ணுவார், இவரோட படத்தில் வந்து அவர் வந்து நடிப்பார். இந்த மாதிரி அவங்களோட ஒர்க் அப்படிங்கிறது கொலாபரேட்டிவாக இருக்கும். அது கன்னடா சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இன்ஃபேக்ட் நீங்கள் ரக்ஷித் ஷெட்டி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சார்லி 777 அந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள்லாம் இருக்குது. ராஜ்பி ஷெட்டி ஆகட்டும், ரிஷப் ஷெட்டி ஆகட்டும். ஸோ இது என்ன மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் எல்லாம் நெப்போட்டிசம் எப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஷெட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இன் கன்னடா சினிமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விமர்சனமாக அப்படிங்கிறது அங்கே பார்க்கப்படுது. நிறைய மீடியா நியூஸ் பேப்பர் அதை வந்து பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. தோ ஷெட்டிஸ் கொலாபரேட் வித் ஈச் அதர், அவங்க என்னதான் அவங்களுக்குள்ள ஒன்றா வந்து ஒர்க் பண்ணாலும் அவங்களோட எண்ட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல ப்ராடக்டாக தான் வந்து கொடுக்குறாங்க. நாட் ஜஸ்ட் கொலாபரேட் பண்ணோம் அப்படின்றது மாதிரி இல்லாமல் அப்படின்ற மாதிரி தான் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க, ஆர்டிகிள்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்போ தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி நெப்போட்டிசம்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் கன்னடா இண்டஸ்ட்ரியில் இந்த ஷெட்டி இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது என்னால் ஒரு ஒப்பீனியன் சொல்ல முடியாது. ஏன்னா நான் கன்னடா சினிமா இண்டஸ்ட்ரியை ஒரு சினிமா மட்டும்தான் பார்த்துருக்கேன். நீங்கள் கன்னடா சினிமா ஃபேன்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, ஷெட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இன் கன்னடா சினிமா பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம ஒரு ஆடியன்ஸும் அந்த கமெண்ட் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இப்போ புதுசாக வந்து ஒரு குரூப் வந்து கிளம்பியிருக்காங்க. இந்த குரூப் எப்போவுமே வர்றது தான். ஆனால் இப்போ காந்தாரா சாப்டர் 1 வந்த பின்னாடி இந்த குரூப்போட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக இருக்குது. என்னன்னா, ரிஷப் ஷெட்டியை பார்த்து கற்றுக்கோங்க. காந்தாரா சாப்டர் 1 என்ன மாதிரி ஒரு விஷுவல் ட்ரீட்டாக எடுத்திருக்காரு. நம்ம ஊர்லேயே தான் எடுக்கிறாங்களே, வெற்றிமாறன் சார், ரஞ்சித் சார், மாரி செல்வராஜ் சார்லாம் எப்போ பாரு ஆப்ரேஷனு ஒடுக்கப்படுறாங்க, இப்படியே வந்து கதை எடுக்கிறாங்க. அங்கே பாருங்கய்யா என்ன மாதிரி ஒரு கதை எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு ஒரே ஒரு டவுட், இவங்கெல்லாம் எந்த காந்தாரா திரைப்படம் பார்த்தாங்கன்னு தெரில. தேட்டர் போய் காதை புத்திட்டு விஷுவலை மட்டும் பார்த்துட்டு பயங்கரமாக இருக்க விஷுவல் அப்படின்னு வந்துட்டாங்களா அப்படின்னு தெரில. இந்த பதிலை நான் சொல்கிறத விட ரிஷப் ஷெட்டி அவர்களே ஓப்பனாக சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில். ஸோ தமிழ் சினிமா உங்களுக்கு எந்த அளவு பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது, தமிழ் சினிமாவில் இந்த சொசைட்டி இஷ்யூஸை ரொம்ப ஓப்பனாக டேரிங்காக வந்து பேசுகிறாங்க. அது என்னோட வந்து ரொம்ப சிங்க் ஆகுது. இன்ஃபேக்ட் இந்த காந்தாரா திரைப்படம் 2 திரைப்படத்தோட முக்கியத்துவமே பழங்குடியின மக்களை பற்றி பேசணும். அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, அவங்களோட ரைட்ஸ் என்ன, அவங்கள எப்படியெல்லாம் இந்த சொசைட்டி பார்க்குது, அவங்க எப்படியெல்லாம் அப்ரெஸ் செய்யப்படுறாங்க, அதிகார வர்க்கம் எப்படியெல்லாம் அவங்கள ஏமாத்துது, அவங்க ரைட்ஸை எப்படியெல்லாம் அவங்க கேட்குறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தான்
என்னோட 2 திரைப்படங்களும் பேசக்கூடிய ஒரு மோட்டிவாக இருக்குது அப்படின்றத ரிஷப் ஷெட்டி அவர்களே பிஹைண்ட் வுட்ஸ் இன்டர்வியூவில் வந்து ரீசெண்டாக சொல்லியிருந்தாரு. நம்ம ஆளுங்களை பற்றி தான் தெரியும்ல, விஷுவல் ட்ரீட்டாக வந்துட்டா போதும் உடனே தமிழ் சினிமாவில் நம்ம ஆளுங்களை போட்டு அடிக்க வேண்டியது. ஆக்சுவலாக இதை விமர்சனமாக இப்படி கூட வைக்கலாம். அங்கே பாருங்கள், ஆப்ரேஷன் பேஸ் ஸ்டோரினாலும் அதை இவ்வளோ விஷுவலாக எடுத்திருக்காங்க, கிராண்டியராக எடுத்திருக்காங்க, ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க, கதையை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்காங்க, இப்படி விமர்சனம் வைக்கலாம். அதுக்காக என்ன இந்த கதையாக எடுக்கிறாங்க, இந்த கதையே எடுத்துன்னு இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறது. ரிஷப் ஷெட்டி அவர்கள் காந்தாரா எடுத்ததும் அதே தான் அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணோம் அப்படிங்கிறத விரும்புகிறேன். ஸோ ரிஷப் ஷெட்டி அவர்களோட இந்த லைஃப் ஜேர்னி அப்படிங்கிறது நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஃப்டை நம்ம உண்மையாக நேசிச்சா அந்த கிராஃப்டில் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப்டை பேசிக்ஸ்லேருந்து நம்ம லேர்ன் பண்ணோம். ஸோ ரிஷப் ஷெட்டி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு, அந்த குரூப் எக்ஸ்பீரியன்ஸு, அதெல்லாமே தான் அவர் ஆக்டிங் கரியராகவும் டைரக்டராகவும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத அமைச்சிருக்கு. ஸோ ஆக்டிங் கரியராக ஆரம்பத்தில் சின்ன சின்ன அன்கிரெடிட்டட் ரோல் அப்படிங்கிறது பண்ணாலும் பெல் பாட்டமில் ஒரு நல்ல ரீச் அப்படிங்கிறது வந்தது. கருட காமன ரிஷப வாகன அந்த படம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், பார்க்காட்டி அதுலேயும் அவருக்கு ஒரு நல்ல பேர் அப்படிங்கிறது வந்தது. காந்தாராவில் ஒரு ஆக்டராக அவரை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. டைரக்டராகவும் அந்த கிராஃப்டை ஃபவுண்டேஷனாக பேசிக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணதுனால அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறது காந்தாராவில் கிடச்சி இன்றைக்கி காந்தாரா ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ். இப்போ காந்தாரா சாப்டர் 1 அப்படிங்கிறது 1000 கோடி அப்படிங்கிறத நோக்கி போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, குறிப்பாக சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் டைரக்டர் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, ஒரு டைரக்ஷனுக்கு ட்ரை பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிஷப் ஷெட்டி அவரோட லைஃப், அந்த ஜேர்னி அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். வேறு எந்த இன்ட்ரெஸ்டிங்கான டைரக்டர் பற்றி பேசலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி மறக்காமல் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்க்கு என்ன பிளேலிஸ்ட் நேம் வைக்கலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த பிளேலிஸ்ட் நேம் எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அந்த நேமே இந்த சீரீஸ்க்கு வந்து போயிடலாம். அடுத்து எந்த டைரக்டர் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த டைரக்டர் பற்றி, அவரை பற்றியும் இவ்வளோ டீட்டெயில்டாக வந்து பேசுவோம். ஸோ சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோ, ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Deva.